ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எஸ்பிஓவில் க்ளவுட் அக்சஸ் டெஸ்டிங் டாஸ்க்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ எஸ்பிஓ ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டு மெனுவில் எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு இங்கே கேட்கும். இதில் வந்து உங்களுடைய எஸ்பிஓட ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் என்னுடைய எஸ்பிஓ ஐடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இங்கே சேவ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ஆனால் நீங்கள் இதில் சேவ் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு ஐடி வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. இதுவும் சேவ் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிடும். நீங்கள் அதனால் இதில் வந்து சேவ் கொடுக்காதீங்க. எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ் இந்த டாஸ்க்கில் வந்து நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும், சேவ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேஷ்போர்டில் போனீங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். இப்போ நம்ம பப்ளிக்கில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம். பப்ளிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேம், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இங்கே தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஃபைல்ஸு. இப்போது எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜ் வரும். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தா கூட இது டவுன்லோட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் கீழே டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடும். இப்போது அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹேஷ்டேக்ஸு ப்ளஸ் வந்து இந்த பைமோட்டு அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே இந்த லிங்க் எல்லாமே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். மேலேருந்து இங்கே கீழே வரலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து இப்போது இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். கீழே இருக்கிற இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நம்மளுடைய 5 ஓன் வேர்ட்ஸ் வந்து இதில் டைப் பண்ணணும். இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போகும்போது அங்கே வந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போகலாம். இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் போடும்போது அது பப்ளிக்கில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ பற்றி ஒரு 5 ஓன் வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் இப்போ வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் அங்கே காப்பி பண்ண ஹேஷ்டேக்ஸு ப்ளஸ் வந்து லிங்க்ஸ் எல்லாம் இங்கே வந்து கீழே கொடுத்துக்கலாம். லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே பேஸ்ட் ஆகிடும். மேலே நம்ம டைப் பண்ண இந்த லைனுக்கும் கீழே இருக்கிற நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. கேப் விட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து இதை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த இமேஜ் ப்ளஸ் வந்து இந்த ஹேஷ்டாக்கு நம்ம போட்ட அந்த ஓன் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து இப்போது அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல்லாக அந்த லிங்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஹேஷ்டாக்ஸு இந்த இமேஜ் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஷேர் பண்ணிவிட்டு காப்பி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம டாஸ்கில் வந்து பண்ண போகிறோம். நம்மளுடைய டாஸ்க் பேஜுக்கு போகலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் இங்கே கீழே காட்டுது இல்லையா, இதில் வந்து ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் போய் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் வந்து ஜென்ரேட் செக்யூர் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு அதை சப்மிட் கொடுங்க. சேவ்னு ஆப்ஷன் வந்தால் சேவ் கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லா பாஸ்வேர்டும் வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேவ் கொடுக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து காமன் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பப்ளிக்ன்ற ஒரு ஆப்ஷனில் போகலாம். இதில் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் என்ற இடத்துல நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டதுனால இப்போ ஃபேஸ்புக்கும் நாங்கள் டைப் பண்ணிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இது மை ஃபீட்பேக்குன்னு கொடுத்துக்கலாம். மை ஃபீட்பேக் கொடுத்துக்கோங்க. சூஸ் கேட்டகரியில் டெஸ்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூஸ் ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நேம், கேட்டகரி, ஸ்டேட்டஸ், ரீசன் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், உங்களுடைய டாஸ்க் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.